Happy Deepavali to all my subscribers. Tan kirita kirita dum dum tan kirita kirita dum dum tan kirita kirita dum tan kirita dan kirita 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 dangi 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 dum tan kirita kirita dum dum tan kirita kirita dum dum tan kirita kirita dum tan kirita dan kirita kirita kirita. வாவ், இது ஃபுல்லாக ஃபயர் ஒர்க்ஸ். இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஃபயர் ஒர்க்ஸ் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க. எப்பவுமே இப்படி ஒரு ஸ்கொயர் பாக்ஸ், ரெக்டாங்கிள் பாக்ஸில் ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் வாங்குவோம், அவ்வளோதான். இது ஒரு பிக்கெஸ்ட் பாக்ஸ். பாருங்கள் எவ்வளோ பெரிய கம்பி மத்தாப்பு. அப்புறம் இங்கே பாருங்கள், சரம் வந்து அப்படியே ஒரு கட்டாக கொடுத்துட்ருக்குறாங்க. ஏதாவது பெரிய ஐட்டம் ஏதாவது சிக்குன்னு நினைக்கிறேன். அம்மா இது ஒரு பெரிய அவுட்டுங்க. ஒரு பெரிய வான வேடிக்கை உள்ளே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வாலா இருக்குது. ஓகே, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பர்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மல்டி கலர் ஷார்ட்ஸ். இது உள்ளே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. 30 மல்டி கலர் ஷார்ட்ஸ். இது இப்போ பர்ஸ் பண்ணால் நல்லா தெரியாதுன்னு பார்க்குறேன். நைட்டில் பண்ணால் தான் இது நல்லா அந்த கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியும். ஓகே, மற்ற எல்லா சின்ன ஐட்டமும் இருக்குது. இப்போ நம்ம எதாவது பர்ஸ் பண்ணி பார்த்துடலாம். நிறைய ஐட்டங்க, ஒரு பிக்கெஸ்ட் பாக்ஸ் இது என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப சர்ப்ரைஸாக வந்துச்சு. பஸ் பண்ணி பார்த்துடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேட்கலாமா? ஓடா! ஐயோ போச்சா சோளத்தா? சே நம் ஐயோ. சரி, அட்டெம்ப்ட் நம்பர் 2. உண்மையா பத்திச்சு. என்னங்க இது? ஐயோ, ஒரு 1000 வாலா பத்தாயிரத்துக்கு இவ்வளோ போராட்டக்கலாம். சரி, 3வது ட்ரை. கொஞ்சம் பீதியாத்தாப்பா இருக்கு. ஐயோ, ஒரு 1000 வாலா இவ்வளோ பீதியை கிளப்புதே நம்மளை. இதோட ஒரு லக்ஷ்மி வெடி சேர்த்துட்ருக்குறோம். இது லக்ஷ்மி வெடியா இல்லை ஹல்க் வெடி இது. ஸோ இது ரொம்ப பெருசாக ஒன்றும் அப்படியே நாட்டு வெடிகுண்டு ஈக்குவலுக்கெல்லாம் இருக்காது. சும்மா ஒரு ஃபன்னாக இருக்கும் பாருங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி பண்ணவும் கூடாது, யாரையும் பண்ணவும் ட்ரை பண்ண கூட கூடாது. சேஃப்டி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஓடிடுங்கடா தூர. பத்திச்சு தான் நினைக்கிறேன். நம்ம ஆட்டம் பாம்பில் கொட்டாங்குச்சி அதை வச்சு வெடிக்கை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ஒரு ட்ரை தான், பார்த்துடலாம். ஓகே,
ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப பில்டப் தரேன், ஏன்னா இது ஒன்றுமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். எதுக்கு எல்லாம் சேஃப்டியாக இருங்க, எல்லாம் தூரம் போங்க. ஒரு பெரிய வெடிக்க போகிறோம், தூரம் போயிடுங்க எல்லாரும், எல்லாம் ரொம்ப தூரம் போயிடுங்க. அட என்னப்பா இது, நம்மளுக்கு தீப்பொட்டி வேலைக்கு ஆகலை, அதனால வந்து ஊதுபத்தி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டைம் இந்த தீப்பொட்டி பற்ற வச்சு தீ குச்சிங்க தான் காலியாக இருந்து வச்சிடலாமா? ஓடா எங்க பரவாயில்ல, அந்த ஆட்டம் பாம்பு மேலே வச்ச கொட்டா வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் பறந்து போய் வச்சு தம்பிங்கெல்லாம் பார்த்து சொன்னாங்க. எத்துனாங்க அங்கே பாருங்க, அங்கே எடுத்துட்டு வராங்க பாருங்க, சீக்கிரம் எத்துனாங்க. கதோட ஒரு அளவு இல்லைங்க இவங்க எவ்வளோ இப்போ நீ எங்க ஆமாம் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து அது சதறி விழுந்துக்குது, அதை எடுத்து வந்து இங்கே தராங்க. ஓகே பரவாயில்ல, நம்ம வச்ச ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது, நல்ல விஷயம். எவ்வளோ 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வந்துச்சிங்களா? ஓகே சூப்பர். ஓகே இது ஒரு நைட் ஷாட்டு, பட் பகல் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்டாக பண்ணி பார்க்குறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். போய்ட்டு வாங்க, கிட்ட வாங்க. இதெல்லாம் இங்கேயே வெடிக்க போகுது, வானத்தில் தான் போய் வெடிக்க போகுது. ஏன் அவ்வளோ தூரம் நிற்கிறீங்க? ஏன் இவ்வளோ ஆசை உங்களுக்கு? பத்துக்கிச்சு, மேலே 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 காத்துக்க. நம்ம பிரதர் ஒருத்தர் வந்து பட்டாசு வைக்கணும் ஆசைப்பட்டு ஒரு சரத்தை வச்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சரமாக இருக்காது, ரொம்ப சின்ன சரம் தான். ஓகே அது ஆசைப்பட்டு நான் வச்சுட்டா, அதே பேசுங்க வச்சுட்டாடா. தம்பி நல்லா வச்சுங்க. நீங்கள் எப்படி பயப்பட்டீங்களா? இந்த வெடி வெடிக்குமா பயப்பட்டீங்க அப்படின்னு? இதெல்லாம் சின்ன வெடி தான். அப்போயா அப்போ ஒரு சரத்தை வச்சு வாயில வெடி வாங்கடா, எத்தனை வாடா டேய், அது சின்ன வெடின்றா. நெக்ஸ்ட் யாரும் வெடிக்க ஆசைப்படுறீங்களா? வாங்க வாங்க, எல்லாருக்கும் சான்ஸ் இருக்குது. இல்லை உங்கள் சைஸுக்கு இதெல்லாம் தேவையா? இதில் ஏதாவது ஒன்று வைக்கலாம், ஓகே. என்னது இது, எதுக்கு இந்த விளையாட்டு உங்களுக்கு? உங்கள் சைஸுக்கு ஆசைப்படுங்க தம்பி, இது தேவையா உங்களுக்கு? ஏய் ஏதோ பேசுடா. ஐயோ வச்சுட்டு ஓடி வந்துரு. ஏடா வைக்காம 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வர்ற நீ? அதான் சொன்னல. ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. ஹாப்பி தீபாவளி. நல்லா சத்தமா சொல்லுங்க. ஹாப்பி தீபாவளி. ஓகே. எங்க வீடா? பத்திச்சு வந்துரு. மோஸ்ட்லி எல்லாமே நம்ம வந்து பர்ஸ் பண்ணிட்டோம், நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் ஏரியாவில் வந்து நம்ம பர்ஸ் பண்ணுகிறோம். அதாவது எந்த ஒரு ரோட்லேயும் நம்ம பர்ஸ் பண்ணல, தனியாக வந்து செலிப்ரேட் பண்ணுகிறோம், யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். வீடெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப தொலைவில் தான் இருக்குது. நம்ம வீட்டை விட்டு ரொம்ப டிஸ்டன்ஸில் வந்து யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தனியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். இந்த மாதிரி பண்ணால் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ண பாருங்கள். மறுபடியும் ஹாப்பி தீபாவளி டு ஆல். பாய்.